இயர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டேனே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் லிசனிங் டே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. எனக்கு ஏதோ அகெயின் நம்ம வீக்கெண்ட் முடிச்சு இன்னைக்கு நம்ம அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி நேற்று வெனஸ்டே தான். ஓகே, எனிவேஸ் ஸோ எக்ஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டுடே வேர்ல்டு லிசனிங் டே. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ல்டு லிசனிங் டே எவ்ரி இயர் ஜூலை 18 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பர்சன் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, லிவிங் திங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லிவிங் திங்ஸால இந்த நம்ம பேசுகிற வார்த்தைகள் அண்ட் அது எந்த லெவலுக்கு லிசன் பண்ணுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதோட வாழ்க்கையில மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ ஒரு 1 வீக் நம்ம இந்த சேலஞ்சை எடுக்க போகிறோம். ஸோ நீங்களும் சரி நானும் சரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 வீக் வந்து எதுக்குமே பேசாமல் எல்லாருமே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு 1 வீக் வந்து கவனித்து பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது கோபமாக பேசினாலும் சரி, இல்லை கோபமே இல்லாமல் நார்மலாக ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ, ஈவன் ஒரு குழந்தைங்க வந்து சும்மா சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து பொறுமையாக கேட்கலாம், என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத. ஸோ கேட்டுட்டு ஆஃப்டர் தட் அதுக்கு நம்ம வந்து ரிப்ளை கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம கேட்போம். இந்த சேலஞ்சை வந்து இந்த 1 வீக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்மளோட லைஃப்பும் சரி, இல்லை அவங்களோட லைஃப்லேயும் சரி, எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை 18 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு லிசனிங் டே. ஸோ இது வந்து இந்த லிசனிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பால் நடத்தப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி சூழல் எப்படி இருக்கோ அதை பற்றின ஒரு ஆராய்ச்சியை வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் இயற்கையாகவே உலகத்தில் இருக்கிற ஒரு சில ஒலிகள், லைக் இந்த காத்தடிக்கிற சவுண்டு, வேகமாக தண்ணி வந்து ஃபால்ஸ் இருக்குன்னா அதில் தண்ணி விழுற சவுண்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த இயற்கையோடு இணைந்த அந்த சத்தங்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது உங்களோட லைஃப்பில். ஸோ எந்த மாதிரி இந்த ஒரு அமைதியான ஒரு டைம், இந்த ஓவராக அந்த பஸ்ஸு லாரி எதுவுமே இல்லாமல் ஒரு அமைதியான சத்தம், அந்த இயற்கையோடு இணைந்திருந்த வெறும் அந்த காத்தடிக்கிற சவுண்டு, இது மட்டுமே அவங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்க தான் இப்படின்னா இந்த டேவை பொறுத்த நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்ன மாதிரி ஒரு 1 வீக் சேலஞ்சாக நம்ம எடுத்து பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அதாவது அதிகமாக கேளுங்க, கொஞ்சமாக பேசுங்க. ஸோ இதுதான் இந்த வீக்கோட டாஸ்க்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் 1 வீக்னா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும் கூட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு மண்டே வரைக்குமே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மண்டே அகெயின் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் இந்த டேவுடைய ஒரு வரலாறு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒளியியல் சூழலியோட நிபுணராக வந்து யாருன்னா கனேடிய இசையமைப்பாளர், அட் த சேம் வந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவரோட பேர் வந்து ரேமண்ட் முர்ரே ஷாஃபர். ஸோ ரேமண்ட் முர்ரே ஷாஃபருங்கிறவர் இவர் வந்து கனடா பேசிக்காக அங்கே இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். இவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஜூலை 18 வந்து வேர்ல்டு லிசனிங் டே அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஜூலை 18 1933 1933 வந்து பிறந்திருக்கிறாரு. அண்ட் 1917 இசை, ஸோ அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணும் பொழுது அந்த டைமில் அந்த ஒளி சூழல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதோட அடிப்படை யோசனைகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒளி காட்சி ஒன்று வந்து பண்ணலாம் அப்படின்றது, அதாவது சவுண்டு வச்சு ஒரு ஃபிலிம் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதன் பிறகு தான் அது வேர்ல்டு லிசனிங் டேவா 2010 வந்து இதாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே இதுக்கு ஒவ்வொரு தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு தீமுமே என்ன அப்படின்னா, அந்த சவுண்ட்ஸ் லாஸ்ட்டு அண்ட் ஃபவுண்டு, லிசன் டு யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு தீம் வந்து இதுக்கு கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ சில நேரங்களில் இந்த மாதிரி கேட்குறது, ஒருத்தவங்களோட என்ன பேச வராங்க அப்படிங்கிறது கேட்குறதும் சரி, அண்ட் நம்ம அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதும் சரி. ஸோ எந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகுது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது வந்து யார் கூட வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் கிடையவே கிடையாது. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் நமக்குமா இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நமக்குமா இருக்கலாம், நம்ம யாரு கூட பழகுறோமோ அவங்களோட இருக்கலாம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாக போகணும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒருத்தவங்க 2 பேருமே ஒரு ஆர்கியூமெண்ட் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்ல 2 பேருமே அவங்கவுங்க பாயிண்ட்டை வந்து சொல்றத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் ஒரு கோபத்தில் இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட்ல நம்மளை முன்னிறுத்திக்க தான் நம்ம பார்ப்போம். அப்சல்யூட்லி அது வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ கோவமா இருக்கிறப்போ கொஞ்சம் அமைதியெல்லாம் இருந்துட்டு ஆஃப்டர் தட் அவங்க கொஞ்சம் காமான பிறகு அவங்களாவே நம்ம கிட்ட அகைன் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து போய் அவங்க கிட்ட என்ன ஆச்சு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொல்றதுங்கிறது கொஞ்சம் நல்லா போற மாதிரி தோணும். ஸோ முடிஞ்ச லெவலுக்கு அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த டேவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஒரு சாங் கேட்டுட்டு நம்ம அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் பிசி லைவ். வி கேர் வி ஷேர் யுவர் அண்ட் ஏர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லிசனிங் டே. ஸோ நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வேர்ல்டு லிசனிங் டேவில் ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய பேர் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சார் இருப்பார். அவருமே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஐ திங்க் ஐபிஎஸ் அந்த மாதிரி எனக்கு சரியாக தெரியல. பட் அவர் ஒரு நாள் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து நிறைய மக்கள் பேசுவாங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அகெயின் இந்த லிசனிங் டேல லிசனிங் அப்படிங்கிறதோட பவர் என்ன அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா அவங்க கிட்ட வந்து மக்கள் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுவாங்க. ஸோ வந்து அந்த நிறைய விஷயங்கள் வந்து கேட்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா அவர் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் சொல்வாரா அப்படின்னு கேட்டால் அவர் வந்துட்டா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுற மாதிரி அந்த மக்கள் எல்லாமே நினைப்பாங்களாமா. ஸோ இவர் வந்து அதுக்காக ஹீரோவா பெருசாக நான் வந்து அவங்க ரவுடிஸ்லாம் போய் துரத்தினேன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. லைக் அவங்க என்ன ப்ராப்ளம் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லாக லிசன் பண்ணுவேன். அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே கேட்டுட்டு அகெயின் வந்து நான் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸை வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கே அந்த 1 செகண்ட் அவங்க வந்து அதை கேட்குறாங்கல்ல, அது கேட்கும் பொழுதே ஓகே அப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டோம், எல்லா ப்ராப்ளமுமே வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அட் த சேம் வந்து நம்ம நிறைய இப்போ இருக்கிற அந்த ரீசன்ட் டேஸில் இருக்கிற நிறைய இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கவங்க அவங்க வேலை இருக்கிற பிஸினால அந்த மாதிரி இருக்காங்களா, இல்லை நேச்சுரலாகவே அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ட்ரைனிங் எதுவும் கொடுப்பாங்களா எதுவுமே தெரியாது. ஏதாவது நம்ம போயிட்டு ஒரு இஷ்யூன்னு சொல்ல போனோம் அப்படின்னா ஜஸ்ட் தேர் அவங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் எங்க ஆக்சுவல் ஹேப்பன், இங்கே தான் அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி இவங்க ஓகே இப்போ நீங்கள் அதானே சொல்ல வரீங்க, சொல்ல வேணாம் நீங்கள் வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, சரி ஓகே அது அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன சொல்ல வரோங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் நான் அப்படி சொல்லலை, பட் ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க. 1 செகண்ட் அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி ஓகே நம்ம வந்து சொல்லிட்டோம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த சொல்யூஷனாக ஒன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டிங்கன்னா அவங்களோட மனசில் இருக்கிற அந்த பாரமே வந்து அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டே வந்து கனடாவில் இருக்க ஒரு பர்சன் அந்த மியூசிக் டைரக்டர் தானே ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இவர் வந்து இந்த டேவுடைய ஒரு டைம்லைன் எடுத்துக்கிறப்போ 1933 ஜூலை 18 மியூசிக்கல் ப்ராடிஜி அதான் மியூசிக் டைரக்டர் வந்து பிறந்தார். ஸோ அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோங்கிறத பார்த்தோம். அண்ட் 1917 ஒளியியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ரின் வேர்ல்டு சவுண்ட் கேப் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 2010 முரே ஷாஃபர் வந்து உலக லெவலில் இந்த லிசனிங் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு லிசனிங் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 2020 இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐம் லிசன் டு யூ, நான் நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுதான். இந்த டேவை எடுத்துக்கும் பொழுது எந்த மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரில தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறப்போ அந்த காலத்து வாழ்க்கையில் வந்து அதிகமான ஒலிகள் வந்து இல்லை.
ஸோ ஒருத்தவங்களோட விஷயத்தின்னு ஒருத்தவங்க கேட்கறது மட்டும்தான். 2 பேரும் உட்காந்து பேசுறது, ஃபேமிலியா ஈவினிங் ஆயிட்டா பேசுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. அதாவது குறைவா பேசுறது, நெறைய பேர் பேசுறத கேட்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாரி தான் இருந்தது. பட் வந்து இப்போலாம் அந்த மாதிரி இல்ல. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு அந்த மாதிரியான ஒரு நம்மள சுத்திய சர்க்கிள வந்து மேக் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இத வந்து எண்கள், நம்பர்ஸ் மூலியமா நம்ம பார்க்குறப்போ, சராசரியா 24 மணி நேரத்துல நம்ம வந்து 20,000லேருந்து 30,000 வேர்ட்ஸ் வந்து கேட்கிறோம். ஸோ 24 மணி நேரம்ங்கிறது பர் டேக்கு 20,000லேருந்து 30,000 வேர்ட்ஸ் வந்து நம்ம கேட்குறோம். பட் அதில் ஒரு 1000 வேர்ட்ஸாவது நம்ம ரிமெம்பர் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்ல. ஸோ இல்ல நீங்க கம்மியா தான் கேட்குறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் டெய்லி நைட் வந்து மார்னிங்ல இருந்து நம்ம எந்தெந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறோம், யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட பேசுறா, என்னென்னலாம் பேசுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அது ரொட்டீனாவே இருந்தாலும் சரி, அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தாலும் சரி. ஸோ பிகாஸ் வந்து அம்மா வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறத வேற மாதிரி கூட கேட்கலாம்ல. சாப்பிட்டியா பாப்பான்னு கேட்கலாம், இல்ல சாப்பிட்டியா கண்ணு. ஸோ ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா? லைக் அது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டு பாருங்க. அண்ட் வந்து 70% வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தகவல் தொடர்புகள்ல நம்ம வந்து நேரத்த செலவிட்டுட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய ஃபோனு, மொபைல் ஃபோனு, இல்ல பேசுறது, இல்ல சேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி. அண்ட் 50% வந்து பார்த்தீங்கன்னா, 70% மேற்பட்டோர் வந்து ஆ கேட்கறதுக்கான நேரத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒரு 55% தான் வந்து கொஞ்சம் பேர் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 85% பீப்பிள்ஸ் வந்து கேட்கறது மூலியமா வந்து கத்துக்கிட்டவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு லிசனிங் பவர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நம்ம எந்த விஷயத்த நம்ம கேட்டு கேட்டு வளர்றோமோ, அதுவாவே வந்து நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்ல வராங்க. அண்ட் வந்து 450 அதாவது 450 ஒரு நிமிஷத்துக்கு நீங்க கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய சராசரி சொற்களுடைய எண்ணிக்கை. ஒரு நிமிஷத்துக்கு உங்களால 450 வேர்ட்ஸ் வந்து கேட்க முடியுமா? அண்ட் வந்து மக்கள் அவங்களோட கேட்ட விஷயங்கள நினைவுல வச்சுக்கிறதுங்கிறது 25% தான் வந்து சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனித்துவமான பாணிகள். ஸோ கேட்கறதுலயுமே தனித்துவமான பாணிகள்லாம் இருக்காமாம். ஸோ ஆழ்ந்து கேட்கறது, அப்படியே ஏதோ என்னமோ சொல்றாங்க அப்படிங்கிற மாரி கேட்கறது. ஸோ இந்த மாதிரி அது ஒரு 4 டைப்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்டா ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க குறை சொல்றதையோ, இல்ல ஒரே விஷயத்த சொல்லி நச்சரிக்கிறதையோ, இத நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அது நம்மளோட பிரெயின வந்து பாதிக்குமாம். ஸோ நம்ம கிட்ட பேசுறவங்க மோஸ்ட்டா யாராவது குறை சொல்றதுக்கு தான் பேசுவாங்க. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கிற பெர்சன்ஸ் கூட ஒரு சர்க்கிள் மேக் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, அப்படி யாராவது நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்கள கொஞ்சம் பாசிட்டிவா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் 40% பீப்பிள் வந்து நெறைய பேர் வந்து எந்த நேரத்துல இருந்தாலும் கேட்கறதுக்கான ஒரு இத வந்து குடுத்துருக்காங்க. ஒரு சிலர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு கேட்டுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸுமே வந்து இருக்க தான் செய்றாங்க. அண்ட் 12% பீப்புள்ஸ் வந்து கிளாசிக் இசை மூலியமா கேட்டு கேட்டு படிக்கிறதுனால, லைக் ஒரு சிலருக்கு மியூசிக் மைல்ட் மியூசிக் கேட்டுட்டே படிச்சா நல்லா மெமரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்க ஒரு 12% பீப்புள் வந்து இருக்காங்க. அது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேவை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனியா கேட்கறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸஸ வந்து அதோட அதோட சவுண்ட வந்து நீங்க கண்ண மூடிட்டு ரசிச்சு பாருங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வினாடி வினா அதிகமா கொஸ்டின்ஸ் 1 செகண்ட்ல அந்த வினாடி வினா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அத வச்சு நீங்க இது பண்ணும்பொழுது, உங்களுக்கு அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து இன்னைக்கு நீங்க ஏதாவது உங்க உங்க பக்கத்திலேயே ஏதாவது இந்த மியூசிக்கல் ஃபங்ஷன்ஸ் ஏதாவது நடக்குது, அந்த மாரி ஏதாவது இருக்குன்னா, நீங்க பக்கத்திலேயே போயிட்டு நீங்க இது பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த டேவ பத்தின ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். பட் ஒரு சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம கன்டின்யூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் பீஸ் வி லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் அன் ஏர். ஸோ திஸ் இஸ் பீஸ் வி லைவ் வி கேர் வி ஷேர் வி ஆர் அன் ஏர். ஸோ லாஸ்ட்டாக 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து வேர்ல்டு லிசனிங் டே உடையது. ஸோ அதாவது என்ன வேர்ல்டு லிசனிங் டே தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த கேட்டு நம்ம நம்பர்ஸ் மூலியமாலாம் பார்த்துட்டோம். ஸோ
ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க பேசுகிறத கேட்டுட்டு அதன் மூலயமா ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு லெவலில் அதிகமாக வந்து கேட்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு 20% பீப்புள்ஸ் தான் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுல எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க பெண்கள் அதிகமாக பேசுவாங்க, கோவப்படுவாங்க, ஸோ அந்த மாதிரி. பட் உண்மையிலேயே லிசனிங் பவர் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா கேர்ள்ஸுக்கு தான் வந்து அதிகமாக இருக்குமா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கம்மி, கொஞ்சம் பாய்ஸ்க்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. பட் கேர்ள்ஸோட கம்பேர் பண்ணோன்னா பாய்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது பாதி அளவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு இதுனா நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சாங்கை வந்து கேட்குறது. அதுதான் வந்து இசையை வந்து இது பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அட் த சேம் ஒரு சர்ஜரிக்கு போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சாஃப்ட் மியூசிக் கேட்குறப்போ நம்மளோட அந்த சுரப்பிகள் அட்ரினல் தான் அந்த பயத்துக்கு காரணம். ஸோ அந்த சாஃப்ட் மியூசிக்ஸ்லாம் வந்து கேட்குறப்போ அந்த அட்ரினல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச லெவலுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே சரி, ஒரு மாதிரி நிறைய மியூசிக் கேட்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான கலோரிஸை வந்து சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நிறைவாக இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு கேட்குறதுமே வந்து ஒரு திறமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சிலரால் கேட்கவே முடியாது. 2%க்கும் குறைவான மக்கள் தான் ஒரே மாதிரி ஒரு சலிப்பு தட்டாமல் கேட்குற ஒரு மனநிலைமையில் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கேட்குற விஷயத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அந்த விஷயத்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அவங்க என்ன தான் சொல்ல வராங்க, நான் வந்து லெசன்ஸை சொல்லலை. லெசன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கேட்கலன்னா நீங்கள் அகெயின் அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கணும். நார்மலாக நம்ம கிட்ட ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் பற்றி சொல்கிறேன். அப்படி ஏதாவது அவங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது பேசுகிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா அதை கேட்டுட்டு அது எந்த லெவலுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக வந்து சொல்கிறதுங்கிறதே வந்து போதுமானது அப்படின்னு இவங்க இந்த வேர்ல்டு லிசனிங் டேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த டே அதுதான். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச லெவலுக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்போம். ஸோ நம்மளை பற்றி நம்ம சொல்கிற பாயிண்ட்டை யாருமே கேட்கலையா, ஓகே ஃபைன் விடுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளக்கிட்ட சொல்லி நம்ம வந்து ஓவர் கம் ஆகிக்கலாம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகலாம். ஸோ இதே மாதிரி ஒரு டேல அகெயின் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதோட கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் பீஸ் லைவ், வி கேர் வி ஷேர் வி ஆர் ஆன் ஏர்.